என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 9ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு விருப்பமும் விண்ணப்பமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். விருப்பமும் விண்ணப்பமும். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. ரோமர் 10:1. பவுல் ஓர் இஸ்ரவேலன்தான். ஆனால் பெரும்பாலும் பிற இனத்தவர் மத்தியில் ஊழியம் செய்து அவர்களை இரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக்கினார். அவருடைய அடிமனதில் ஒரு தாகம் இருந்தது. தன் சொந்த இனமான இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, இரட்சிக்கப்பட வேண்டுமே என்பதுதான் அந்த தாகம். கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதனும் தன் இனத்தை, தன் நாட்டை, தன் சபையை, தன் உறவை, தன் நண்பர் வட்டத்தை, தன் குடும்பத்தை நேசிக்காமல் அதற்காக கவலைப்படாமல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையே. அதை அடைய அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்பது என்ன? ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இனி பாவம் செய்யாதிருப்பேன் என்று தீர்மானிக்க வேண்டும். இதுவரை தான் செய்த பாவங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் பலியானார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதனால் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்பு கிடைத்தது என்று நம்ப வேண்டும். இதுவே ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றால் மட்டும் போதாது. நம் குடும்பத்தார், உறவினர், நண்பர், சபையார் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற கவலை நமக்கு வேண்டும். அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கு இதுவே சான்று. எனவே பவுலை போல விண்ணப்பம் செய்வது நமது கடமை. நாம் நேசிக்கிற பலர் இன்னமும் ரட்சிப்பின் பாதைக்குள் வராமல் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிவோம். இனி அவர்களுக்காக அவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. எங்கோ போய் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள். அப்படி இருக்க நமக்கு அருகிலுள்ள, நமக்கு நெருக்கமானோர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஜெபிப்பது எத்தனை அவசியம்! இஸ்ரவேலருக்காக பவுல் விண்ணப்பம் பண்ணினார். இந்தியருக்காக யார் விண்ணப்பம் பண்ணுவது? இஸ்ரவேலருக்காக பவுல் விண்ணப்பம் பண்ணினார். இந்தியருக்காக யார் விண்ணப்பம் பண்ணுவது? ஜெபம். பிதாவே, தேவ கோபத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களை இயேசுவின் இரத்தம் இரக்கங்களின் பிதாவினிடத்தில் சேர்த்து கொள்ளட்டும். ஆமேன்.